வணக்கம் சார். நீங்க உங்களோட கணவர் போதைக்கு அடிமையாறதா சொன்னீங்க. ஆமா சார். அவர எப்படி நீங்க இந்த போதை பழக்கத்திலிருந்து மீட் கொண்டு வந்தீங்க? என் வீட்டுக்காரரு 7, 8 வருஷமா போதைக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருந்தாரு. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவரு திருந்தவே இல்ல. அந்த குடிப்பழக்கம் அவரு கண்ண மறைச்சிருச்சு. ஒரு கட்டத்துல அவரு திருந்தாததால, என்னால அவரு கூட குடும்பம் நடத்த முடியாதுன்றதுக்காக, எங்க அம்மா வீட்டுக்கு நான் கோவிச்சுட்டு போயிட்டேன். இவர நெனச்சு நான் அழுகாத நாளே இல்ல. எங்க அக்காட்ட சொல்லி சொல்லி பொலம்புவேன். எங்க அக்கா தான் அடிஷனல் கில்லர் பத்தி சொன்னாங்க. அக்யூம் பாய் கான்டாக்ட் நம்பர் குடுத்தாங்க. அக்யூம் பாய் கிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் பேசினேன். அக்யூம் பாய் தான் எங்க வீட்டுக்காரர பத்தி கேட்டாரு. எத்தன வருஷமா குடிக்கிறாங்க, எத்தன வருஷமா குடிபோதைக்கு அடிமையாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த அடிஷன் கில்லர் மருந்த எப்படி குடுக்கணும், எந்த அளவுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்யூம் பாய் எங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம இந்த மருந்த டீ, காஃபி, சாப்பாட்டுல தெரியாம குடுத்துட்டே வந்தேன். குடுத்து கொஞ்ச நாள்லயே அவரு கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்துல இருந்து வெளிய வந்துட்டாரு. ஒரு கட்டத்துல முழுமையா வெளிய வந்துட்டாரு. நல்லபடியா வேலைக்கு போறாரு, வராரு. குடும்பத்த ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறாரு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கோம். தேங்க் யூ டூ அடிஷனல் கில். இப்போ போதை பழக்கத்தினால இவ்ளோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க. உடல் சரி, மனல் செலவும் சரி, குடும்பத்திலும் நெறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இந்த மாரி அடிக்ட் ஆனவங்கள எப்படி இதுலருந்து மீட்டு கொண்டு வர்றது? அதுக்கு சான்ஸ் இருக்கா? போதை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதை என்னென்னா கண்டிப்பாக நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு நம்மளுடைய ஆயுர்வேத அற்புத மருந்து அடிக்ஷன் கில்லர் அப்படின்றத நம்ம எடுத்துட்டா அது கண்டிப்பாக அந்த சவால்லேருந்து நம்ம மீட்டெடுத்துக்கலாம். இந்த அடிக்ஷன் கில்லர்ன்றது பொதுவாக பல சோதனைகளுக்கு உட்பட்டு அது என்ன அப்படின்னா பல தலைமுறைகளை பார்த்து அவங்களுடைய மூலிகைகள்லாம் சோதிச்சு அதுக்கப்புறமா சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக லேப் டெஸ்ட் பண்ணி இந்த அடிக்ஷன் கில்லரை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அடிக்ஷன் கில்லரை எடுக்கும்போது எப்படிப்பட்ட போதையிலிருந்தும் நம்ம மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு